அதுவும் உன் கூட சேர்ந்து இந்த மேக்ரோனியை தான் சாப்பிட போறோம். ரோஹித், ஆனா டின்னர் கேன்சல். நான் மேக்ரோனி சாப்பிடுற மூட்ல இருக்கேன். ஆமா, நிறைய இருக்குல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஓகே, தட்ஸ் கிரேட். நான் எல்லாருக்காகவும் ஃபோர்க் எடுத்துட்டு வரேன். ஏதாவது வேணுமா? தண்ணி. யா. மாவு ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அதான் உன்னை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. மயூரா, என்னாச்சு மயூராவுக்கு? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பாவும் பிள்ளையும் ஏன் தான் இப்படி தூங்குறீங்களோ? 2 பேரும் சேர்ந்து என்ன நசுக்கிட்டீங்க. இந்த கட்டில் பெருசா தான் இருக்கு. என்னாச்சு துருவா, நீ எப்ப இங்க வந்த? நான் தூக்கத்துல எழுந்து பார்த்தப்ப மயூராவை காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ரொம்ப பயமா இருந்ததால நான் இங்க ஓடி வந்து படுத்துக்கிட்டேன். மயூரா இல்லையா? அவ எங்க போனா? சில் ருத்ரா, உங்க வீடு தான் ரொம்ப பெருசாச்சே. இங்கதான் எங்கேயாவது இருப்பா, இல்ல ஜாகிங் எங்கேயாவது போயிருப்பா. அவ ஜாகிங்லாம் போக மாட்டா. எனக்கு தெரியும் அவ ஜாகிங் போவா. என்கிட்ட சொல்லாம போக மாட்டா. மயூரா, உனக்கு கூட ஆகலையே? நல்லா தானே இருக்க? யார் ருத்ரா? ஆக்சுவலி நீ எங்க போன? உன் லைனும் கிடைக்க மாட்டேங்குது. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்க என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போகாதானே? இதை எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டியா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ரோஹித், மைரா, நீ எங்க போன? அது வந்து ரோஹித், நான் ஆக்சுவலி ஆஹாஹாஹா, யாரு திரும்பி வந்திருக்காங்கன்னு பாருங்க. ரொம்ப வீராப்பா பேசிட்டு வீட்டை விட்டு வெளியில போனாங்க. ஒருவேளை சாப்பிட முடியலன்னு திரும்பி வந்துட்டாங்க பாத்தீங்களா? உன்னை ஞாபகம் வச்சுக்க சுராஜ், நீ உன் திங்ஸ் எடுத்துட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொன்னேன்னா நான் உன்னை இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு அனுமதிக்க மாட்டேன். நீ என்கிட்ட மன்னிப்பு கேக்குற வரைக்கும். ஏன்னா இப்பவும் அந்த பாவத்தை சுமந்துகிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் ஆண்டி, இந்த வீடு உங்களோட வீடு இல்லைன்றதை நான் ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். என்னது, உனக்கு மூளை கீழ குழம்பி போயிடுச்சா என்ன? நான் நல்லா தான் இருக்கேன். இத பாருங்க, புடிங்க. இந்த வீடு மொத்தமும் மிஸ்டர் ருத்ர பிரதாப் ரணாவத் பேர்ல தான் இருக்கு. அவர் தான் லோனை கட்டி முடிச்சிருக்காரு. என்ன பேசுற நீ? So technically இந்த வீடு மிஸ்டர் ருத்ர பிரதாப் ரணாவத்தோடது. இந்த வீட்ல யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்றத மிஸ்டர் ருத்ரா தான் டிசைட் பண்ணணும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் இந்த வீட்ல யார் மன்னிப்பு கேட்கணும்ன்றதும் அவர் தான் சொல்லணும்.